Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா RRB Group Dக்கான 25 days revision strategy தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்க அப்படின்னா என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்ன புக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா பெஸ்டா இருக்கும், எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணா ஈஸியா வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி டீடைலா வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா RRB Group Dக்கான எக்ஸாம் ஷெட்யூல் நவம்பர் 17லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. மேபி வந்து கோர்ட் கேஸ்னால எக்ஸாம் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதே டேட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? அதனால் இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீரியஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே வந்து காம்படிஷன் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நல்ல அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்து RRB Group Dக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து 25 கொஷின், மேத்தமெட்டிக்ஸ் வந்து 25 கொஷின், ரீசனிங் வந்து 30 கொஷின், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 கொஷின்ஸு, டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸ் இருக்குது. 90 மினிட்ஸில் வந்து எக்ஸாம் வந்து எழுதணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னா எதுக்கு வந்து மார்க் வந்து அதிகமாக வருதோ அதுக்கு தான் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீசனிங்க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து ரீசனிங்கில் 30 கொஷின் வருது, கான்செப்ட் வந்து கம்மி, ஆனால் ப்ராக்டிஸ் வந்து நல்லா அதிகமாக பண்ணி பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து 25 கொஷின் வரதுனால ரெண்டாவதாக அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எல்லா ஃபார்முலாஸையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 25 அவுட் ஆஃப் 25 வந்து நீங்கள் எடுக்கலாம். அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் வந்து 25 கொஷின் வருது. இதுக்கு வந்து நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இந்த 3 செக்ஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஓகேவா? அந்த 80 கொஷின்ஸில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால் முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நல்லா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். RRB Group D 2022 வந்து 99 செட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அந்த 99 செட்டில் வந்த ரீசனிங் கான்செப்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து கான்செப்ட் தான் வந்து ரிப்பீட் ஆகும், சேம் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது, கான்செப்ட் தான் ரிப்பீட் ஆகும். அதனால் கான்செப்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்து 2024-25 ரீசனிங்கில் பெஸ்ட் கொஷின் என்னவோ அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். கான்செப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரீசனிங் கான்செப்ட் கிங் பை ககன் பிரதாப் சார் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து TCS பேஸ்டில் என்னென்ன கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்களோ அந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் நீங்கள் அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த ரீசனிங் வந்து யூடியூப் சேனல் வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பல்ராம் சார் ரீசனிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா செட்டுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்ட் தெரியுது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து டெஸ்ட் புக்கில் வந்து டேரெக்டாக வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா RRB Group D 2022 ஒரு 99 செட் இருக்குது. அதுக்கான PDF பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ் சார் மேக்ஸ் சேனலில் சொல்யூஷனோட அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அதுக்கான வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சார் மேக்ஸ் யூடியூப் சேனலில் குரூப் டிக்கான சாப்டர் வைஸ் சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சொல்யூஷனை வந்து நீங்களும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2024-25 என்ன பெஸ்ட் கொஷின்ஸ் இருந்ததோ அந்த பெஸ்ட் கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தாகணும். ஏன்னா வந்து TCS பேட்டர்ன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிப்பீட்டடாக தான் வருது. அதனால் கான்செப்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் வந்து ரிப்பீட்டடாக வரும். ஓகேவா? இந்த பெஸ்ட் கொஷினுக்கு வந்து நீங்கள் பிரகாஷ் சார் மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மேக்ஸ் பை ககன் பிரதாப் சார் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் வே யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கான்செப்ட் கிங் பை ககன் பிரதாப் சார் ஃபார்முலாவுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து TCSல என்னென்ன கான்செப்டில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கான்செப்டோட எல்லா ஃபார்முலாஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டெஸ்ட் புக்கில் வந்து மார்க் வந்து அடிச்சு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நீங்கள் மார்க்காக வந்து அடிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 செட்டு 5 செட்டு அந்த மாதிரி அடிச்சு. ஏன்னா 99 செட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு அதிகமான டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா
டேரெக்டாக வந்து பிடிஎஃப்லேயே வந்து என்னென்ன கொஷின் வந்து கஷ்டமாக இருக்கோ அந்த கொஷினை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு மீதி ஈஸியாக இருக்கிற கொஷினை வந்து லீவ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நமக்கு இருக்கிற டைமை பொறுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவு என்சிஆர்டி கிளாஸ் 9th and 10th வந்து கண்டிப்பாக படிச்சாகணும். ஏன்னா இதில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. லைன் பை லைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இது என்சிஆர்டி புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th வந்து சயின்ஸு தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஒருவேளை தமிழில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து படிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஷின்ஸ் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்தாகணும். ஏன்னா வந்து அந்த எம்சிக்யூ கொஷினை அப்படியே டேரெக்டாக எடுத்து கொடுத்துட்றாங்க. அதனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். இது ரெண்டையும் படிச்சுட்டு பர்மார் எஸ்எஸ்சியில் வந்து மைண்ட் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3க்கும் மைண்ட் மேப்பை வந்து நீங்கள் ஒரு டைம் கோத்ரோ பண்ணுங்கள். கோத்ரோ பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 99 செட்டு இருக்குது. ஓகேவா? 99 செட்டு வித் எக்ஸ்பிளனேஷன். அதாவது கொஷின்ஸ் வந்து ஜிகேவை பொறுத்தளவு, சயின்ஸை பொறுத்தளவு சேம் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது. சேம் கான்செப்டில் வர கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் வந்து அதுக்கு ரிலேட்டடாக வர சொல்யூஷன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த சொல்யூஷனை நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷனோட வச்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கில் 99 செட்டுக்கு ஜென்ரல் சயின்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 99 செட்டை வந்து எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து என்சிஆர்டி புக் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கார்த்திக் தமிழ் பொறியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து தமிழில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சயின்ஸு 9th 10th நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை கோத்ரூ பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் வந்து என்சிஆர்டி புக் படிக்கலாம். அப்படி இல்லைனா என்சிஆர்டி புக் படிச்சுட்டும் ஒரு டைம் வந்து வீடியோ பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ். ஜிகேயை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலபஸ் அதிகம். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் இருக்கிறதுனால பர்மார் எஸ்எஸ்சி மைண்ட் மேப்பை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மார்க் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பர்மார் எஸ்எஸ்சி மைண்ட் மேப்பை பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2025 செப்டம்பர் 2025 வரையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன சோர்சஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்தோலோகஸ் பண்ணலாம், அட்டா 247, பிஐபி நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். ஒரே ஒரு எக்ஸாம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை வந்து இந்த எக்ஸாமுக்கு போடுங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்றதை விட எந்த அளவுக்கு படித்ததை ரிவைஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் வந்து அமையும். ஓகேவா? அதை பொறுத்து தான் உங்களோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் படித்ததை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாகவும் படிக்க வேணாம். கண்டிப்பாக வந்து என்ன தேவையோ அதை பார்த்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.